ஹாய் கைஸ், திஸ் இஸ் சிவா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் ஃபில்டர் மெத்தடு. ஸோ அதான் என்னன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஎஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒன்.js ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே லெட்டு நம்பர் ஈக்குவல் டு ஒரு அரியக்குள்ளே இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். இது என்னென்னா நம்பர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேல்யூ வந்து பார்த்தோம்னா அரேவாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபில்டர் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி இருக்குது ரைட்டா? இப்போ நம்பர் டாட்டு ஃபில்டர் அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப்னு போட்டு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே வந்து பேராம் வந்து வாங்கலாம். அதுக்கு வந்து நம்பர் சுற்றி பேர் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு நம் அப்படின்ட்டு பேர் வைக்க போகிறேன். ஏன்னா நம்பர் ஒன்றுனா இது ஐட்ரேட் ஆகும். ஸோ 1, 3, 5ன்ட்டு ஒன்று ஒன்று அங்கே வரும். ஓகே. இதுக்குள்ளே வந்து ரிட்டன் அப்படின்ட்டு போகணும். ரிட்டன் அப்படின்ட்டு போட்டு ரிட்டனில் நம்பர் நம் வந்து 18க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை மட்டும் ரிட்டன் ஃபில்டர் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே ஃபில்டர் பண்ண வேல்யூ வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டு ஆன்சர் அப்படின்ட்டு போட்டு அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஏஎன்எஸ் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு கன்சோல் டாட் லாக் ஆஃப் போட்டு ஏஎன்எஸ் அப்படின்ட்டு போட்டாச்சு. இது வந்து கன்சோல் டாட் லாக் எதுக்குன்னு பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் சில ஏதோ ஒரு வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு இதில் கன்சோல் போட்டு பார்த்தா தெரியும். ஸோ இங்கே வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறோம். ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு வந்து நோடு அப்படின்ட்டு ஒரு நோட் ஜேஸ் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நோடு one.js அப்படின்ட்டு ஃபைல் நேம் போட்டு என்டர் அடித்தேன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா 18 கீழே இருக்கிறத நம்பரை மட்டும் ஃபில்டர் ஆகிட்டு இதில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஃபார் ஈச் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து நம்ம அந்த அரேயை வந்து ஐட்ரேட் மட்டும் தான் பண்ண முடியும். அது ரிட்டனே ஐட்ரேட் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த மேப்பு ஃபில்டர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வேல்யூ ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும்தான் இதில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ரிட்டர்ன் கொடுக்கணும். ரிட்டர்ன் கொடுத்து தான் நம்ம இங்கே அந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணி இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், இதுவே நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் போட்டு இது கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பழைய மெத்தடு. ஆனால் ஏரோ ஃபங்க்ஷனாக மாத்திரம் பாருங்கள். ஃபங்க்ஷன் அப்படின்றது எழுதாமல் இங்கே வந்து இந்த மாதிரி ஏரோ போட்டு அப்படின்னா இது வந்து ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் வந்து ஒர்க் ஆகும். பார்த்தோம்னா ரன் ஆகுது, கரெக்டாக இருக்காது. ஓகே. இப்போ வந்து ஓகே, இது இஃப் கண்டிஷன் போட்டு கூட எழுதலாம், இல்லை டைரெக்டாக கூட எழுதலாம். இஃப் கண்டிஷன் போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இஃப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து 45க்கு ஓகே, இங்கே வந்து பார்த்தோம்னா 60, 67ன்ட்டு 2 இது இருக்கு இல்லையா நம்பரு. இது ஏஜ்னு நினச்சிக்கோங்க. இது வந்து ஏஜ் வந்து 60க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம இது பண்ணணும், அதை மட்டும் ஃபில்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிஷன் இஃப் போட்டு நம்பர் போட்டாச்சு. 60க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ உள்ளே வரும். இங்கே ரிட்டனில் நம் அப்படின்ட்டு போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 60க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு வரும். அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுறோம். இதை வந்து கன்சோல் போட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்னொரு கண்டிஷன் வேணும். வயசு வந்து என்ன சொல்கிறது, 18க்கு மேலே 60க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் ஃபில்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். இங்கே இஃப் கண்டிஷன் அப்படியே போட்டுரும். நம் அப்படின்ட்டு போட்டு நம்மளை வந்து பார்த்தோம்னா ஒரு டைம் ஐட்ரேட் ஆகும், இந்த வேல்யூ வரும். நம் வந்து போட்டாச்சு. மோர் தென் 80, மோர் தென் 18 2 நம்ம வந்து லெஸ் தென் 60 அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா இந்த கேஸில் எதுலாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, எந்தெந்த நம்பர்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ உள்ளே வரும். அப்போ நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறப்ப நம்பர் ரிட்டர்ன் பண்ணுறப்போ அது வந்து ரெஸ்டோர் ஆகும். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். வந்து பார்த்தோம்னா 23, 34, 45 இது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தம் அந்த 68, 69 அண்ட் பிஃபோர் 18, 12, 5, 3, 1லாம் பிரிண்ட் ஆகலை. ஸோ கைஸ், இதுதான்
ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபில்டர் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I will see you in the next video. Bye.